ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ண போகிறோம்னா கூழ் குடிக்க போகிறேன். என்ன கூழ்னா கோதுமை கூழ். வாங்க குடிக்கலாம். சுட சுட ஆவி பறக்குது. தெரியுதா? ஓகே. தயிர் இல்லைங்களா? கெட்டியான தயிர். தயிரை ஊற்றி நல்லா கெட்டியை ஊற்றி மாடு புல் தின்னுச்சுன்னா பால் கொஞ்சம் தண்ணியாக்கிது. தட்டை இப்படி சாப்பிட்டுச்சுன்னா தயிர் கெட்டியாக்கிது. நேற்று தண்ணிக்கு பச்சை தீனி போடவே இல்லை, மரத்தீனி போட்டோம். அதனால் தயிர் பயங்கரமான கெட்டியாக்கிது. ஓகே, வாங்க கூழ் குடிக்கலாம். நேற்று ஒரு நண்பர் சொன்னார், மாட்டுக்கு கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன்ல, அதான் உங்களுக்கு சாப்பாடான்னு கேட்டார். உண்மையாகவே அது மாட்டுக்கு கூழ் காய்ச்சும் போது நான் கொஞ்சம் குடிச்சிடுவேன். சூப்பராக இருக்கும். அரிசியெல்லாம் நல்லா கழுவி என் வீட்டுக்காரம்மா மூஞ்சிய ஏ அப்படின்றான். நல்லம்மா மாட்டுக்கு கூழ் காய்ச்சும் போது நல்லா அரிசி நல்லா கழுவி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கூழ் இல்லை கஞ்சி, ரேஷன் அரிசி இது. அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் அப்புறம் மக்காச்சோளம் மாவை போடுவேன். மக்காச்சோளம் மாவை போட்டு கூழ் காய்ச்சி மாட்டுக்கு போடுவேன். இது ஒரு டப்பா இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு டப்பா குடிச்சிக்கிடுவேன் நான். வாங்க குடிக்கலாம். இன்றைக்கி ஒன்றையும் காணோம், காய்கறியெல்லாம் காணோம். சின்ன வெங்காயமும் இல்லை, சூடாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயமும் சாப்பிட முடியாது. வெறும் கூழ் மட்டும்தான். நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்லிம் ஆகிட்டீங்கன்னு கேட்டிங்கல்ல, இப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா கூழை குடிச்சே ஸ்லிம் ஆகிட்டேன். சூப்பராக இருக்குது. கோதுமை கூழ் கொஞ்சம் குருணை போட்டு கோதுமை மாவை போட்டு கூழ் காய்ச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு கோதுமை மாவு கூழ் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு இட்லி மாவு கூழ் சாப்பிடுங்க, மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. ஓகே, கம்மங்கூழ் சோளக்கூழ் சாப்பிட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா இல்லை, நான் டீ குடிச்சிட்டு தான் சாப்பிட்றேன்னா. வெறும் வயிற்றுனா இவனாலும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனா அப்படின்னு சொல்லக்கூடாது. சூப்பராக இருக்குது. இன்னொருத்தர் நினைக்கிறீங்க இப்படி கூழாக குடிச்சு தான் வயிறு பானை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே ஸ்லிம் ஆயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாய். உங்களுக்காக உங்களுடைய கூலி நான் சேர்ந்து குடிக்கிறேன்னா. ஓகே, பாய்.